அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சூர்யா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வருகின்ற ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அது மட்டும் இல்லாமல் கிராமந்தோறும் கிராம சபை கூட்டம் நடைபெறும். ஆகஸ்ட் 12 கிராமத்திற்கு தேவையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். வழக்கம் போல ஒவ்வொரு பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்தும் வர தீர்மானங்கள் என்னன்னு படித்து பாருங்க. இப்போ பிடிஓ ஆஃபீஸில் வந்த தீர்மானங்கள் அவங்களுக்கு சாதகமான தீர்மானங்களாக தான் இருக்கும். அதையெல்லாம் நிராகரித்து விட்டு உங்கள் கிராமத்திற்கு ஆதரவாக அந்த தீர்மானங்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றவையெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதையெல்லாம் நிராகரித்து விட்டு இந்த விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி நம்முடைய தமிழ்நாடு தாவேக்கா அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி 5 ஏக்கருக்கு மேல் இருந்தால் 50% கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்குள்ளே இருந்தால் முழு கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. நீங்க இந்த கிராம சபை கூட்டத்துல கிராம தீர்மானமாக இந்த தாவேக்கா அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியது போல முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. மேலும் மேகதாது அணை விவகாரம் கடந்த சில நாட்களாக மிக பூதாகரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. கர்நாடக அரசாங்கம் அனைத்து கட்சியும் கூட்டி இதுக்கான எல்லாரும் நாங்கள் எல்லாம் ஒரே பக்கத்தில் இருக்கோம், மேகதாது அணை கட்டியே தீர்வுன்னு சொல்லி கர்நாடக அரசாங்கம் ஒரே பக்கத்தில் இருக்கு. நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை அனைத்து கட்சி கூட்டமும் ஒன்று நடத்தல. கண்டிப்பா உங்களுடைய தீவிர எதிர்ப்பு இந்த மேகதாது அணை விவகாரத்துல அந்த அணையை அங்கே கட்டக்கூடாது, கட்டினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் முக்கியமாக டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. தாவேக்கா அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் இதை கொண்டு சேர்க்கிற வரை இது தீர்மானம் கண்டிப்பாக செயல்படணும். மூன்றாவது தீர்மானமாக மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உரிமை தொகை சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி உரிமை தொகைங்கிறது 1000 ரூபாய் இருந்தது. மகளிருக்கான உரிமை தொகை 2500 சொல்லி நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியாக டிவிக்கே தேர்தல் வாக்குறுதியாக 2500 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு கூறியிருந்தாங்க. இதை தீர்மானமாக நிறைவேற்றுங்கள். நான்காவதாக நீட் தேர்வு நம்முடைய அரசு பள்ளி ஏழை மாணவர்களுக்காக இந்த நீட் தேர்வு கண்டிப்பாக வேண்டும். மற்ற 27 மாநிலங்களும் குளறுபடி இல்லாத நீட் வேணுங்கும் போது நம்ம மட்டும்தான் நீட்டு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம். குளறுபடி இல்லாத நீட் வேணும்னு சொல்லி நாம் எல்லாரும் தீர்மானம் நிறைவேற்றணும். இதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் சீட்டு 25 லட்சம் 30 லட்சம் ஏன் 1 கோடி வரைக்குமே எம்பிபிஎஸ் சீட் இருந்தது. இந்த நீட்டு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ரெக்கமெண்டும் இல்லாமல் குறைந்தபட்ச செலவில் அரசு பள்ளி ஏழை மாணவர்களும் கண்டிப்பாக அரசு பள்ளி ஏழை மாணவர்களும் இதன் மூலமாக பயன்படுறாங்க. அதனால 4வது குளறுபடிகள் இல்லாத நீட் வேண்டும் என 4வது தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என இந்த வீடியோ வாயில உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.